ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 19வது ശ്ലോകം 16 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம 42 நாமங்களாக்கும் பார்த்தோம். லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற 44வது நாமமும் 45வது நாமமும் இந்த 19வது ஸ்லோகத்திலேயாக்கும் இருக்கு. நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா. நமஸ்காரம் பண்றவாளோடு தமோ குணத்தை இல்லாம பண்ணற அத்யுஜ்வலமான பிரகாசத்தோடு கூடி இருக்கிற கால் நகங்களோடு பிரகாசம் இருக்கிற தேவி, தாமரப்பூக்களை விட பிரபை இருக்கிற 2 பாதங்கள் இருக்கிற தேவி. தேவியோடு பாதங்கள் அப்படிங்கிறது தாமரப்பூக்களை விட சிரேஷ்டம், அழகு. நாற்பத்தி நாமம் பார்க்கிறோம். நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா. தேவியோடு பாதத்துல நமஸ்காரம் பண்றவாளோடு, அப்படி நமஸ்காரம் பண்ற பக்தர்களோடு அஜ்ஞானமா இருக்கிற இருட்ட இல்லாம பண்ணறதுக்கு தேவியோடு கால் நகங்களோடு தேஜஸுக்கு சாதிக்கும். தேவியோடு பாதத்துல இருக்கிற விரல்களில் இருக்கிற நகங்களோடு அழகையாக்கும் இங்க வர்ணிச்சது. தேவிய ஆராதிக்கிறவா தேவியோடு பாதத்துல நமஸ்காரம் பண்றத, தேவியோடு பாதத்துல இருக்கிற அந்த விரல்களில் இருக்கிற நகங்களை நன்னா கவனிப்பாளே. தேவியோடு பாதத்துல இருக்கிற நகத்தோடு அந்த சோபை நமஸ்காரம் பண்றவாளோடு ஆத்மாவிலேயாக்கும் பிரவேசிக்கிறது. அதனாலேயே பக்தர்களுக்கு ஆத்ம பிரகாசம் கிடைக்கிறது. நாற்பத்தி 5வது நாமம் பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா. தேவியோடு பாதத்துல இருக்கிற அந்த அழகு, தேவியோடு காலடிகள் அதனோட அழகு, தாமரப்பூக்களை வெக்கப்பட வைக்கும். தாமர பூக்களோடு அழக இதொன்னும் ஒரு அழகே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தேஜஸாக்கும் தேவியோடு 2 பாதங்களுக்கு. தேவியோடு திருப்பாதங்களோடு அழகு, தாமரப்பூக்களை தலகுனிய வைக்கும். தாமரப்பூக்களோடு அகங்காரத்தை இல்லாம பண்ணும். ராத்திரி காலத்துல தாமர மொட்டுல மகாலட்சுமி அதிவசிக்கிறா.
தாமரைப்பூவுக்கு ரொம்ப குளிர் அப்படிங்கிறது தாங்காது. மஞ்சுனால தாமரைப்பூவுக்கு நாசம் உண்டாகிறது. ஆனா ஹிமாலயத்துல அதிபராசக்தியான அந்த பார்வதி தேவி வசிக்கிறா. ஹிமகன்யகை வசிக்கிறா. ராத்திரியும் பகலும் ஒரே மாதிரி ശോഭിக்கிற தேவியோடு திருப்பாதங்கள். ராத்திரி நேரத்துல தேவியோடு திருப்பாதங்கள் ஜொலிச்சு நிற்கிறது. தேவியோடு பக்தர்களுக்கு ஐஸ்வர்யத்தை பிரதானம் செய்யறதாக்கும் தேவியோடு திருப்பாதம். தாமரையோடு மேல உட்கார்ந்துருக்கிற சரஸ்வதி தேவியோடும் தாமரையோடு மேல நிற்கிற லட்சுமி தேவியோடும் பாதங்கள் தாமரை பூக்களோடு தேஜஸையே இல்லாம பண்றது. திரிமூர்த்திகளோடு பத்னிகளை இண்டிகேட் செய்யற ലളിതാദേവിയോട് പാദകമലങ്ങൾ ഭക്തர்களோடு മനസ്സില ആനന്ദത്തെ റൊപ്പുறது. தேவியோடு பாதகமலங்களை நினைக்கிறவாளோடு துரிதங்களை எல்லாம் தேவி இல்லாமையே பண்ணிடுறா. സാധാരണമായിട്ട് താമരപ്പൂ രാത്രി വിരിയാതെ സൂര്യൻ ഉദിച്ചതുക്ക് അപ്പുറമാവാക്കും താമരപ്പൂ വിരിയും. താമരപ്പൂവിലെ ലക്ഷ്മി ദേവി வசிக்கிறா. இந்த தாமரைப்பூ ஆகட்டும் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த தாமரைப்பூவுக்கு அழிவுண்டாகிறது. ஹிமாலயத்துல வசிக்கிற அந்த தேவியோட பாதங்கள் எப்பவுமே விடர்ந்துதான் இருக்கு. தாமரைப்பூவையும் தேவியோட பாதங்களையும் இங்க கம்பேர் பண்ணி வர்ணிக்கிறா வாக்தேவிகள். தேவியோடு பாதத்தோடு அழக பார்த்து தேவியோடு காலடிகளோடு அழக பார்த்து தாமரைப்பூக்கள் வெக்கப்பட்டு தலைய குனிச்சு நிற்குமாம். நகதீதி சஞ்சன்ன நமஜ்ஜன தமோ குணா பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா. நக தீதி நக தீதி சஞ்சன்ன நமத் ஜன தமோகுணா. நமஜ்ஜன தமோகுணா. நக தீதி மூணு தா ஆக்கும் இதுல இருக்கு. நக தீதி சம்சன்ன நமஜ்ஜன தமோகுணா. பத துவய பிரபாஜால பராகிருத சரோருஹா. பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருஹா. 16 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமங்களாக்கும் இதுல നമ്മൾ பார்த்தோம்.